ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நான் காயத்ரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் விஜய் அரசியலில் இறங்க போகிறார் இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நம்ம எல்லாத்துக்குமே விஜய் அண்ணாவை நல்ல ஆக்டர், ஒரு மக்கள் சேவகனாக நல்லாவே தெரியும் இல்லையா. அவர் விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓவை வச்சு நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அந்த என்ஜிஓ மூலமாக நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவர் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செஞ்சுட்டே வராரு. இது நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த என்ஜிஓ வச்சுட்டு அவர் இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அவர் இன்னும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் பவர் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இப்போதைய அரசியல் நிலைமையை அவர் சொல்கிறாரு. ஊழல், லஞ்சம், சாதி மத வேறுபாடு இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத அவர் குறிப்பிடுறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னா பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற கூற்றை அவர் முன்வைக்கிறாரு. இந்த கூற்று நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல மக்கள் சக்தி தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா அப்பாவுக்கு அடுத்தது பெயர் புகழை பெற்று கொடுத்தது அவரோட தமிழ்நாட்டு மக்கள் தான் அப்படிங்கிறத அவர் முழுமையாக நம்புகிறாரு. அந்த மக்களுக்கு அவரால் ஆன உதவிகளை இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறாரு. எண்ணி துணிக கருமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்வது போல அவர் நேற்று ஃப்ரைடே February 2, 2024 அப்போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை விண்ணப்பம் செஞ்சுருக்காரு. இந்த கட்சி 2026 வரப்போகிற சிஎம் எலெக்ஷனில் இவர் நாமினேட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அவரோட இலக்கு அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுறாரு. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்துக்கு அப்புறம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் கட்சியோட கொள்கை, கோட்பாடுகள், கொடி, சின்னம், செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட அரசியல் பயணத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கக்கூடிய இந்த கேப்பில் அவர் தொண்டர்களை தயார் நிலைக்கு கொண்டு வர்றது, ஜனநாயக முறைப்படை பொறுப்புகளை ஒப்படைப்பது, இந்த வேலைகள் எல்லாம் மும்பரமாக போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இன்னொரு விஷயத்தையே சொல்கிறாரு. இப்போ வர 2024 வர பிஎம் எலெக்ஷனுக்கு இவர் நாமினேட் பண்ணல. அப்புறம் எந்த ஒரு கட்சியுமே இவர் ஆதரவாக இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறாரு. அரசியல்ங்கிறது அது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி அப்படின்னு அது சொல்கிறாரு. இவர் கொஞ்ச நாளாகவே அரசியல் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவர் மனசை ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அதனால் இந்த ஃபீல்டு இவருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் ஒரு மூவியில் கமிட் ஆகிருக்கங்காட்டி அந்த மூவி வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் ஈடுபாடு செஞ்சு மக்களுக்கு உதவுறது தான் உள் நோக்கம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நீங்கள் விஜய் அண்ணா அவங்க கட்சியில் இருந்தால் எப்படி இருக்கும், அவர் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.